ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கேரட்டை உணவுல அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். கேரட்டை சமைச்சு சாப்பிட்றத காட்டிலும் அதை பச்சையா சாப்பிடும்போது அதுல உள்ள பெரும்பான்மையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். கேரட்ல அதிக அளவிலான நார்ச்சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருக்கு. கேரட்ல கால்சியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ போன்ற சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. கேரட்ல உள்ள வைட்டமின் ஏ சத்து நம்மளோட கண்களுக்கும் சருமத்துக்கும் உடல் வளர்ச்சிக்கும் மிகவும் உதவியா இருக்கு. இதுல உள்ள பீட்டா கரோட்டின் கொழுப்பை கரைக்கும் வல்லமை பெற்றது. தினமும் ஒரு கேரட் சாப்பிட்றதுனால உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைக்க முடியும். குடல் புண் வராமல் தடுக்கிறதுக்கு உதவும். கேரட் சாரோட லெமன் சாறு கலந்து நீங்க சாப்பிட்றதுனால பித்த கோளாறுகள் நீங்கும். பாதி வேக வச்ச முட்டையோட கேரட்டும் தேனும் கலந்து சாப்பிட்டு வந்தா ஆண்மை சக்தியை அதிகரிக்கும். வயிற்றுப்போக்கு, வயிற்று பொருமல், மூலம், வயிற்று வலி இருக்கிறவங்க கேரட்டை நல்லா அரைச்சு ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். விரைவில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். பால் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கேரட் மில்க் ஷேக் செஞ்சு கொடுக்கலாம். கேரட்ல கால்சியம் இருக்கிறதுனால எளிதில் ஜீரணமாகும். வாயு தொல்லையால அவதிப்படுறவங்களுக்கு கேரட் ஜூஸ் ரொம்ப நல்லது. பசியை தூண்டி சிறுநீரக பெருக்கியா செயல்படும். சருமம் வறண்டு போய் அரிப்பு ஏற்பட்டா கேரட்டை துருவி சாலடா செஞ்சு சாப்பிடலாம். இன்சுலின் சுரக்க உதவுது. கேரட் சர்க்கரை நோயாளிகள் கேரட்டை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். கேன்சர் நோயாளிகளுக்கு ஹீமோதெரபி கொடுக்கும் போது பக்க விளைவுகளின் வீரியத்தை குறைக்க 48 நாள் கேரட் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. சிறுநீர் கழிக்கும் போது உண்டாகும் எரிச்சல், அந்த இடத்துல உருவாகும் புண் போன்றவற்றை குணமாக்க கேரட்டை பச்சடியா செஞ்சு சாப்பிடலாம். உடனடியா பலன் கிடைக்கும். மாலைக்கண் நோய் வராமல் தடுக்க உதவும். ரத்தத்துல உள்ள கொழுப்பை குறைச்சு புற்றுநோய் வராமல் காக்குது. கேரட்டை பச்சையா சாப்பிட்றதுனால இதய நோய்கள் வராம தடுக்க முடியும். கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய நார்ச்சத்துகள் இதுல அதிக அளவுல இருக்கு. கேரட்ல உள்ள பீட்டா கரோட்டின் கண் பார்வையை வலுவாக்குது. வாரத்துக்கு 3 முறை கேரட் சாப்பிட்றதுனால மாலைக்கண் நோய் வராம தடுக்கலாம். கேரட்டை நீங்க டெய்லியும் காலையில பச்சையா ஒன்று சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா காலையிலேயே ஜூஸ், நீங்க கேரட் ஜூஸ் செஞ்சு குடிக்கிறதுனால உங்களோட முகம் பொலிவு பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும், அதனால நமக்கு என்னென்ன நன்மைகள்ங்கிறத பத்தி தெளிவா பார்த்தோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ, பாய்.